வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, வாங்க காட்டுறேன். ஓகே. பாருங்க, என்கிட்ட கோழி கால் இருக்கு, என்கிட்ட ஒரு துண்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம இதை வச்சு என்ன பண்ண போறோம்னு காட்டுறேன். இப்போ நம்ம சீரகியை தான் வாயை கட்டி, அவங்க நம்ம கடிக்க முடியாத அளவுக்கு அவங்க வாயை கட்ட போறோம். கட்டிட்டு நம்ம கூட்டி கொண்டு போக போறோம். அவ்வளவுதான், பாத்துக்கோங்க எவ்வளவு எளிதா நம்மளால கட்ட முடியுதுன்னு பாருங்க. இவ்வளவு ஈஸியா நம்ம மண்டையை கட்டிடலாம். திறக்கல பாத்தீங்களா? இருங்க, ஆரங்கியோட வாயை நம்ம எவ்வளவு எளிதா கட்ட போறோம்னு மட்டும் பாருங்க. நீ பாரு, சீரகி உன்னை எப்படி கட்டிருக்கேன். அவ்வளவுதாண்டிட்டாங்க. இப்ப 2 பேரோட வாயவும் கட்டியிருக்கோம் பாருங்க. இவங்க 2 பேரோட வாயவும் வந்து அவங்களுக்கு வலிக்காத அளவுக்கு நல்ல திக்கான கிளாத்ல, காட்டன் கிளாத்ல நம்ம கட்டியிருக்கோம். இவங்க ஆரங்கி, ஏன்னா இவங்க வந்து நாட்டு நாய், தெருவில் தான் இருந்திருக்காங்க. நம்ம எடுத்தும் கவுத்தும் தூக்கிட முடியாது, அவங்களுக்கு அந்த பழக்கம் இல்லாமல் இருக்கலாம். அதனால அவங்க கடிக்க கூடாதுங்கிறதுக்காகவும், ஆட்டோவில் கூட்டிகிட்டு போகும்போது எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக வாயை வந்து இப்போதைக்கு இப்படி வச்சுருக்கோம். அடுத்து நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறேன். இவங்க பேர் வந்து சீரகின்னு வச்சுருக்கேன், இவங்க பேர் ஆரங்கி. சர்நேம், லாஸ்ட் நேம், செகண்ட் நேம் அதெல்லாம் அப்புறமா தான் வைக்க போகிறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் சி. எஸ் பேபி கலி, எஸ். ஓகே, காம் டவுன். ஓகே, காம் டவுன், டோன்ட் டூ எனிதிங். ஓகே, ஸோ நம்ம லீஷ் வச்சுருக்கோம். லீஷ் 2 பேருக்கும் லீஷ் போட்டு நம்ம லீஷ் போட்டிருக்கோம் பாருங்கள். ஆட்டோவுக்காக வெயிட்டிங். சீரகி முகத்தை காட்டு. அவங்க வெக்க பொத்தி வளர்த்த பிள்ளை சார் சீரகி, அந்த மாதிரி. பாருங்க, நம்ம இங்கே பாருங்கக்கா, இந்த இடத்துல பாருங்க, நம்மளோட செஃப் அக்கா தான் நம்மளுக்கு உதவி செய்கிறாங்க. 2 பேரையும் கட்டி ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறோம் ஆட்டோவில் வச்சு. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. 3 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. நீங்கள் ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? ஓகே, சரி. பாருங்க 2 குழந்தைங்களும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இதை தான் நம்ம தத்து எடுக்க போகிறோம். பாருங்க, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம். ஸோ ஆரங்கி அவங்க ஒன்றும் செடேட்டாக இல்லை. ஆரங்கி அண்ட் சீரகி தே ஆர் நாட் செடேட்டட். அவங்க டயர்டில் தூங்கிட்டு இருக்காங்க. பிளட் இப்போ தான் எடுத்திருக்காங்க. சிபிசி அண்ட் லிவர் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுக்க போகிறோம். இவங்களுக்கும் பிளட் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம பெட் ஷாப்க்கு வந்திருக்கோம். மெடிசன்ஸ் அண்ட் பாட்டி பேட்ஸு அண்ட் காலர்ஸ், லீஷர்ஸ் இது எல்லாமே நம்மளோட புது டாக்ஸ்க்காக வாங்கியிருக்கோம். ஸோ வாங்கியாச்சு. உள்ள காலர்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஸ்டப்ஸ் இருக்குது. நான் வீட்டுக்கு போய் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, பாருங்கள், நான் இப்போ தான் வீட்டுக்கு வரேன். ஷூ, சாக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறேன். பேபிஸ்க்கு வந்து, அதாவது புது டாக்ஸுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். பாட்டி பேட்ஸு வாங்கிட்டு இப்போ பாருங்கள் என் டாக்ஸை. வெயிட் இங்கே வந்து குக்கி பண்ணியிருக்காங்களா, இங்கே சாரா அண்ட் ஜானி இருக்காங்களா. நான் அவுத்து விட்டு உடனே பீப்பு பண்ண மேலே போகாமல் எங்கே போகிறாங்கன்னு அசிங்கப்படுத்தாங்க போ. பார்த்தீங்களா? பாருங்க பார்த்தீங்களா? ஹாய் சீரகி ஆரங்கி. பாருங்க எத்தனை டாக் இருக்கு பாருங்க. குக்கி, சாரா, எபனி, ஜானி. அங்க பாருங்க. அவங்கள வந்து இப்போ இருங்கம்மா அவங்கள வந்து இப்போதைக்கு நம்ம ஐசோலேட் பண்ணி தான் வைக்கணும். ஏன்னா அவங்களுக்கு பார்வோ இல்லை ரேபிஸ் எந்த தொற்றும் இல்லைங்கிறத நான் உறுதி செய்யறதுக்கு குறைஞ்சது 2 வாரத்துலேருந்து 30 நாள், ஆமாம் 1 மாதம் வரைக்கும் அவங்கள வந்து தனிமைப்படுத்தி வைக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஆரங்கி அக்யூட்டி, சீரகி அக்யூட்டி, புது நேம் வச்சுருக்கேன். சீரகியை போட்டு சாரா சாவடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நான் வந்துட்டேன். நான் இப்போ போய் அவங்களோட ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு பாட்டி பேட்ஸ் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வச்சுட்டு இப்போ குக் வேறு பண்ணணும். முன்னாடி நாய்க்கு குக் பண்ணணும். ஸோ அப்படியுமோ யாருமோ அப்படி கேட்டது, யாருமோ அப்படி சொன்னது. பாருங்க. ஸோ முன்னாடியாவது நம்ம 4 நாய்களுக்கு தான் உணவு சமைச்சிருந்தோம். இப்போ 6 நாய்க்கு உணவு சமைக்க வேண்டியது தேவை வந்துருச்சு.
ஜானி அண்ட் சாரா மட்டும்தான் அதிகமா சாப்பிடுவாங்க. குக்கி எவனி ரொம்ப அப்படியும் யாரும் உனக்கு திட்டினது என்னமாச்சு உனக்கு? ஓ பாத்தியாரு பார்த்து. எஸ், ஃபைனலி நம்ம இப்போ டாக் அடாப்ஷன் முடிஞ்சு போயிடுச்சு. யா bye. I'm really happy and I'm fucking excited. ஸோ இவங்க தான் சீரகி மேடம், அது வந்து ஆரங்கி. ஸோ இந்த ரூமை தான் அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அவங்கள வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும். பட் என்னால் அந்த அளவுக்கு வாக்கிங் கூட்டிகிட்டு போக முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பீப்பு பண்ணுறதுக்கு அப்பப்போ என்னால் வாக்கிங் கூட்டிகிட்டு போக முடியாது. ஏன்னா என்னோட டாக்ஸ் வந்து டெரஸில் தனி பிளேஸில் தான் அவங்க பீப்பு பண்ணுவாங்க. பட் இவங்களை அந்த இடத்துல விட முடியாது. ஏன்னா மேபி ஏதாவது தொற்று நோய் பரவ வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் இப்போ பார்ட்டி ட்ரைனிங்காக பேட்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பேட்ஸ் நிறையா விற்குது. இது வந்து ஸ்டிக்கர் வேறு இருக்குது பின்னாடியே. ஸோ இதை நான் வந்து ஃப்ளோர் ஃபுல்லாக ஒட்டிடுவேன். குழந்தைங்க எப்போ வேணுமோ அவங்க பீப்பு பண்ணிக்கலாம். இல்லை சீரகி அக்கிட்டி அப்படிமோ யாருமே சொன்னதுமே என்னால் அவனை டச் பண்ண முடியாது. இது தீண்டாமை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு எதாவது தொற்று இருந்துச்சுன்னா என் ஜானி சாரா குக்கி இவனுக்கு பரவிடும். ஸோ இது தீண்டாமை என்று கருத வேண்டாம். ஸோ இதில் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. 25 பீசஸ் இருக்கு. 60 × 45 சென்டிமீட்டர். இப்போ நான் ஒரு தடவை கவர் பண்ணுறதுக்கே ஐ திங்க் 7 to 8 பீசஸ் தேவைப்படும் நினைக்கிறேன். எல்லாத்தையும் நான் இப்போ உரிச்சு ஒட்டணும். ஆஃப்டர் தே டூ பீப்புனா ஐ ஹேவ் டு டிஸ்போஸ் தெம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி லாட்ஸ் ஆஃப் ஒர்க். ஏன்னா நான் இதெல்லாம் யோசிச்சு தான் முடிவெடுத்தேன். ரொம்ப காலமாக இவங்களை நான் ரொம்ப நாளாவே ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இவங்க எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்லி. பட் என்னால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்க முடியுமா? ஒரு வேளை என்னால் எடுத்துக்க முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்படி இப்படி ஃபினான்ஷியலாக என்னால் ஸ்டேபிளாக இருக்க முடியுமா? ஃபிசிக்கலாக என்னால் ஒர்க் பண்ண முடியுமா? நான் ஓவர்வெல்ம் ஆயிட்டுனா என்ன பண்றது? எனக்கு இது ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரா டென்ஷன் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது? எல்லாத்தையும் சிந்திச்சு தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நான் ரொம்ப சரியான முடிவு எடுத்திருக்கேன்னு நான் நம்புறேன். அழகா இருக்குல்ல ஆனா சீரகியும் ஆரங்கியும். ஏன்னா என் 6 நாய்களுமே அழகு தெரியுமா? அங்க வாழை ஆட்டிக்கிட்டே இருக்காங்க தெரியுமா என்னை பார்த்து. they are so sweet to me guys. இது எல்லாத்தையும் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் டாக்ஸுக்கு நான் போய் ஃபுட்டு குக் பண்ணணும். நான் போக போக உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். உங்களால் ஏதாவது முடிஞ்சதுன்னா சீரகிக்கும் ஆரங்கிக்கும் ஏதாவது உதவித்தொகை உங்களால் கொடுக்க முடிஞ்சதுன்னா என்னோட QR கோடை நான் ஷேர் பண்ணுறேன். தயவு செஞ்சு பணம் அனுப்புங்க. ஏன்னா எனக்கு இப்போ ஸ்டார்டிங்கில் அதிகப்படியான செலவு வரும். என்னோட செலவுகள் எல்லாம் என்ன ஆயிருக்குங்கிறத நான் காட்டுறேன். சீரகிக்கும் ஆரங்கிக்கும் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எங்கள் வீட்டில் இருந்து 47 கிலோமீட்டர் சிட்டிக்கு போய், நான் ஆக்சுவலி நார்த் ஈஸ்டில் இருக்கேன். நான் சிட்டிக்கு போகிறதுக்கே 50 கிலோமீட்டர்ஸ் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து பிளட் டெஸ்ட், வேக்சினேஷன்ஸ் அண்ட் சீரகிக்கு வந்து நான் சொல்கிறேன். சீரகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது. ஸோ ஐ ஹேவ் டு கிவ் ஹர் சம் ஹீமோக்ளோபின் சிரப்ஸ் அண்ட் டானிக்ஸ். ஸோ அதெல்லாம் வேற கொடுக்க வேண்டியது இருக்குது. உங்களால் முடிஞ்சா எந்த தொகை, சிறிய தொகையாக இருந்தாலும் சரி, பெரிய தொகையாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு தொகை இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு உதவுங்க. ஒரு 4 வாரம், ஒரு 1.5 மாதம் எனக்கு இந்த உதவியை செஞ்சால் போதும். அதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை இல்லை. இது தடுப்பூசிக்கு 720 ரூபா ஆயிருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே எல்லாம் தடுப்பூசி மற்றும் டெஸ்ட்டு. இதுக்கு வந்து 1079 ரூபா ஆயிருக்கு. அடுத்து இது எதுக்குன்னே தெரியல 5240 ரூபா ஆயிருக்கு. மொத்தமாக சேர்த்து பார்த்திங்கன்னா 10,480 ரூபா. இவ்வளோ செலவாயிருக்கு. மொத்தமாக விலையை பார்த்தீங்கன்னா ஒரு 14,000 to 15,000 கிட்ட ஆயிருக்கும். ஏன்னா நம்ம அதுக்கு அடுத்து மாத்திரை, மருந்து, ஹார்னஸ்ஸு, காலர்லாம் வேறு வாங்கியிருக்கோம். ஆனால் சீரகிக்கும் ஆரங்கிக்கும் நியூ காலர்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ இது ரெண்டுமே வந்து இது வந்து பர்பிள் கலரில் இருக்குது, பர்பிள் அண்ட் மெஜந்தா. இது வந்து நேவி ப்ளூ அண்ட் ரெட் டாட்ஸில் மிக்ஸ் ஆன மாதிரி 2 காலர்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம். M சைஸில் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இதை இப்போ நம்ம அவங்களுக்கு போட்டு விட்டுலாமா? I think I need to use the scissors, but never mind. Done. Just use your fucking teeth. நமக்கு எதுக்கு டீத் இருக்கு? பார்த்தீங்களா, நம்ம இப்போ எடுத்தாச்சு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ அவங்களுக்கு போட்டு விடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சீரகிக்கு பர்பிள் போடலாம். ஓகேவா? சீரகிக்கு வந்து நேவி அண்ட் ரெட் டாட்ஸ் இருக்கிறதே போடலாம்னு நினைக்கிறேன். அப்படிதானே நடித்தாங்க? என்னடி தங்கம், யாருமா இது மேலே ஏமா உட்காந்துருக்கீங்க நீங்க? ஐ ரியலி வாண்ட் டு ஃபக்கிங் கிஸ் யூ. ஓகே, இங்கெல்லாம் கிஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை, அவளோட தலை கண்ணத்துலலாம். பட் நான் ஜானி சாரா குக்கி அம்மியோட இருக்கிறதால என்னால் முடியாது. Wow, you look so
so cute, Sirigi. Cut it. Wow, you look so amazing. Mama loves you. Okay, good girl. ஆரங்கி சார் வாங்க சார். சார் என்ன சார்? ஆரங்கி வர மாதிரி தெரியல. அவன் அங்க உட்கார்ந்துருக்கான் பாருங்க அந்த முட்டாக்குள்ள. ஏய் இங்க வாடா. ஏண்டா வாடா. எவ்வளோ வா ஆரங்கி வா கட்டிக்க வா. போட போட்டேன். நானே போய் அவனை கட்டி விடுறேன். பர்பிள் கலர்ல நம்ம வச்சிருக்கோம். இருங்க. இப்போ உனக்கு தான் போட்டாச்சுல்ல எப்படி இருக்கு? ரொம்ப டைட்டா இருக்கு போல. ஆர்மி கழுத்து வந்து கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கு. அதனால நம்ம ஏற்ற மாதிரி தான் அவங்க கழுத்தை கட்டணும். Oh Jesus. தள்ளி போடி, கேமரா மறைக்கிறது நீ போடி. கழுத்து காட்டுடா கொண்டா. கழுத்தும் ஏன்னா கண்ணு போய் தூங்குற ஆர்மஸ் போடுறது இலையை பாரு வச்சு தள்ளி போடி. ஏண்டி நீ நிக்கிற? பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஸோ நம்ம வந்து காலர் எப்படி போட்டு விட்டுருக்கோம் பாருங்க. குழந்தைங்களுக்கு எவ்வளோ அழகா இருக்கா பாருங்க. இது வந்து ஆக்சுவலி முன்னாடி வரணும். பாருங்க பாருங்க அழகா இருக்கால சீரகி. இவனுக்கும் அழகா நம்ம கட்டி போட்டு விட்டாச்சு. 2 பேருக்கும் ஆன்டி ராபி வேக்சினேஷன்ஸ் போட்டிருக்கோம். அப்பதான் அவங்க ஜூயிஷா மாற மாட்டாங்கிறதுக்காக 2 பேருக்கும் ஆன்டி ராபி வேக்சினேஷன் போட்டிருக்கோம். ஸோ என்னோட டாக்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்டி ராபி போட்டாச்சு. ஆனால் இன்கேஸ் இஃப் தே டர்ன் ஜூஸ், ஸோ ப்ரிகாஷன்ஸ்க்காக ஐ டச்ட் யூ. ஓகே நெவர் மைண்ட். ஓகே பாய். இன்னும் ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்க. நான் அவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து வைக்கிறேன். சரியா? கண்டிப்பாடி சார் பாய். சரி இப்போ நீ போ வா போகலாம். வா மேலே போங்க பீப்பு பண்ணிக்கலாம் வாங்க. ஏய் மேலே போங்க பீப்பு பண்ணுங்க போங்க. முதல் காரணம் நான் ஏன் இந்த நாய்களை வந்து இப்போ தத்தெடுத்து வளர்க்குறேன் அப்படின்னா, எங்கள் தெருவில் வந்து ஏகப்பட்ட நாய்கள். சரிங்களா? இப்போ ரீசெண்ட்லி ஜனவரியிலே வந்து 3 பெண் நாய் வந்து பொட்டை நாய் வந்து குட்டி போட்டிருக்கு. அப்போ பாருங்க ஒரு 10-15 நாய் இருக்குமா. பக்கத்து தெருவில் ஒரு 20 நாய். அவ்வளோ நாய் அதிகமாகிடுச்சிருச்சு எங்களோட ஊரில். எனக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது. நான் எப்போல்லாம் என் நாய்க்கு கறி வாங்க போகிறேன்னா அப்போல்லாம் அந்த நாய்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்து ஒரு வேளை மட்டும் தான் போடுவேன். ஏன்னா என்னால் முடிஞ்சது அவ்வளோதான். என்னால் ரெகுலராக போட முடியாது. ரெகுலராக போட்டால் என் வீட்டு பக்கத்துலேயே தங்க ஆரம்பிச்சிடும், இங்கேயே இருக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் என் வீட்டை சுற்றி இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் தூக்கு மாட்டி செத்துருவாங்க. ஏன்னா நாய் குலைக்கிறதுக்கே அவங்க சாவுறாங்க, கடந்து இழுத்துக்குது நாய் குலைக்கிறதுக்கு. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதனால என்னாச்சு, ஸோ ஐ யூஸ் டு ஃபீட் தெம். ஓகே ஆஃபன், வெரி ஆஃபன். அப்போ ஃபீட் பண்ணும்போது எனக்கு ஆரங்கியும் சீரகியும் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. ஆரங்கிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளோஸ். அட் வாட் பாயிண்ட்னா ஜானி வந்து ரொம்ப பெரிய சைஸ் இல்லையா. ஸோ ஆக்சுவலி எல்லா டாக்ஸுமே வந்து தன்னோட பெரிய சைஸில் இருக்கிற எந்த அனிமலுமே ப்ரெடேட்டராக தான் பார்க்கும். பட் ஆரங்கி வந்து ஜானியோட ரொம்ப க்ளோஸாக ரொம்ப ஸ்மூத்தாக விளையாடிட்டு இருந்தான். அண்ட் சீரகி வாஸ் ஆல்சோ வெரி ஃப்ரெண்ட்லி வித் ஹிம். இது ஒரு 6-7 மந்த்ஸாகவே ரொம்ப க்ளோஸாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ எப்படியாச்சும் நம்ம அடாப்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நான் ஒரு எண்ணத்தோட தான் இருந்தேன். ஐ வாஸ் சேவிங் மணி ஃபார் இட். இப்போது வந்து நான் கொஞ்சமாக நியூஸ் கேட்டுருக்கேன். நாய்களுக்கு வந்து விஷம் வச்சு சாவடிக்கிறாங்க, நாய்களை வந்து பிடிச்சிட்டு போய் கருத்தடை பண்ணுறங்கிற பேரில் கொண்டு போடுறாங்க அப்படின்ட்டு. அப்படி பார்த்தா தெருவில் இருக்க எந்த நாயுமே டாக் அபவுட் இட். ஓகே ஸோ தெருவில் இருக்கிற எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. தெருவில் இருக்கிற எந்த நாயுமே வந்து என்னால் அப்படி விட முடியாது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா. பிகாஸ் ஐ யூஸ் டு ஃபீட் தெம். நான் பைக் ஓட்டிட்டு மீட் வாங்கிட்டு வரும்போதெல்லாம் ஒரு 8 to 9 10 டாக்ஸ் வந்து என் பின்னாடி அப்படியே ஓடி ஓடி வரும். சக்கரத்தில் சிக்கி செத்துருமோங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு மாதிரி பத்திரமா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அவங்கள எனக்கு துரத்திட்டு வருவாங்க அந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்காக. என்கிட்ட நிலம் இருக்கு. இப்போ நாங்கள் நிலம்லாம் வாங்க போகிறோம். பட் இருந்தாலும் அவ்வளோ நாய்களை வந்து என்னால் தத்தெடுத்து வளர்க்க முடியுமாங்கிறது தெரியல. ஓகே நெவர் மைண்ட். ஸோ அவுட் ஆஃப் ஆல் த டாக்ஸ் ஐ ஃபீட், இந்த 2 ஆரங்கி அண்ட் சீரகி எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. ரொம்ப க்ளோஸ் அண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அதனால் என்ன பண்ணேன், நான் தத்தெடுத்துடலாம் அப்படின்ட்டு ஆரம்பித்த ப்ராசஸ் தான் இது. அண்ட் சில கிறுக்கு புண்டைங்கெல்லாம் கேட்கும் ரோட்டில் சாப்பாடு வைக்கும்போது, இது என்ன உங்கள் அப்பா விட்டு ரோடாடே, இது என்ன உங்கள் அப்பா விட்டு ரோடாடா, நாய்க்கு எல்லாருக்கும் தானடா இந்த ரோடு சமம் அப்படி நானும் கேட்கணும்னு தோணும். ஆனால் என்ன பண்ணுறது, கேட்க முடியாது. ஏன்னா நாயோட எண்ணிக்கை ஏன் அதிகமாச்சு, நம்ம ரோட்டில் குப்பை போடுறதால. ரோட்டில் நீ குப்பை போடாமல் இருந்தனா நாயோட எண்ணிக்கை 5 வருஷத்துல மொத்தமாக
குறைஞ்சிரும். கரெக்டாக கருத்தடை பண்ணியிருந்தீங்கன்னா, கரெக்டாக ரேபிஸ் தடுப்பூசி போட்டு வச்சிருந்தீங்கன்னா, இந்நேரத்துக்கு நாய்களால் பொதுமக்களுக்கு எந்த ரீதியான எந்த விதத்துலையும் பிரச்சனையும் வந்திருக்காது. ஆனால் நம்ம அரசாங்கம் எப்பயும் போல இதுலேயும் இதுலையுமே ஊழல் பண்ணி எல்லாத்தையும் நாசப்படுத்திட்டாங்க. நாய்கள் தெருவில் இருக்கிற வரைக்கும் தான் நல்லது. நாய்க்கு சோறு போட்டு நம்ம தான் பார்த்துக்கணும், நம்மளை நம்பி வந்துட்டாங்க. மற்ற நாட்டில் கூட அப்படி கிடையாது. பட் நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸாக இருக்கட்டும், எஸ்பெஷலி தமிழ் பீப்புள், நமக்கும் நாய்க்கும் ரொம்ப அதிகமான தொடர்பு இருக்குது அந்த காலத்துலேருந்தே. ஸோ நாய்க்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணுறது தப்பு கிடையாது. நான் ஃபீட் பண்ண போனால் கண்டவெல்லாம் என்ன ரோட்டில் இது பண்ணுற, ரோட்டில் எதுக்கு போடுற, என் வீட்டு முன்னாடி போடுறது, சரிடா பாடு, நான் என் வீட்டுக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து தான் போடுவேன். என் வீட்டை சுற்றி எல்லாரும் நின்றுட்டு இருப்பாங்க, வண்டி கிண்டி ஏதாவது ஜாம்லாம் ஆயிடுச்சு, அதனால் வெயிட் பண்ணுங்க, 2 நிமிஷத்தில் சாப்பிட்றோம் அப்படின்னு சரிமா போடுமான்னு சிலர் சொல்லுவாங்க. சிலர் வந்து தலையில் அடிச்சுப்பாங்க, நீ தலையிலனா அடிப்பினா எங்கன்னா அடி அடிச்சு நானும் விட்டு நான் ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். பட் எவ்வளோ நாளைக்கு இதையே நான் பார்த்துட்டு இருக்க முடியும் சொல்லுங்கள்? எனக்கு இந்த 2 டாக்ஸ் ஏதாவது எனக்கு ஆக்சுவலி மற்ற டாக்ஸ்க்குமே ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயமாக இருந்துச்சு சரியா. ஏன்னா அதனால தான் நான் சூஸ் பண்ணி இவங்க 2 பேரை அடாப்ட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் இன் ஃபியூச்சர் ஐ கெட் எனி சான்ஸ் நான் கண்டிப்பாக மற்ற 2-3 டாக்ஸ் இருக்குது அவங்களையும் அடாப்ட் பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு சீரகி அந்த ஆரங்கே நான் அடாப்ட் பண்ணியிருக்கேன். ஒருத்தன் வந்து என்கிட்ட சொன்னான், ஓகேவா, உனக்கு சோறு போடணும்னா உன் வீட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சு சோறு போடு அப்படின்ட்டு. ஐடியா நல்லா தாண்டா இருக்குது போட்ட அப்படின்னு எனக்கும் தோணுச்சு. உடனே நானும் அடாப்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது எனக்கு ரிக்ரெட் எதுவுமே இல்லை. ரிக்ரெட் இதுக்கப்புறமாவும் இருக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஓவர்வெல்மிங்காகவே இருக்காது. பிகாஸ் when it comes to animals I will never feel overwhelming about anything. feeding-ஓ cleaning-ஓ hygiene, grooming. Wait, mom is right here, don't do that. Okay, ஸோ எனக்கு அது ஓவர்வெல்மிங்காகவே இருக்க போகிறது கிடையாது. நான் இன்னும் 10 நாய் 20 யானைக்கு நான் என்ன கொடுத்தாலும் நான் வளர்த்துட்டு இருப்பேன். எனக்கு கொஞ்சம் கூட ஓவர்வெல்மிங்காக இருக்காது. பட் ஒரு ஹியூமனோட எனக்கு கொஞ்சம் நேரம் பேச விட்டால் என்னோட எனர்ஜி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகி கொஞ்ச நேரம் நான் சோஷியலைஸ் பண்ணால் கூட எனக்கு ஒரு 1 day ரெஸ்ட் தேவைப்படும், மென்டல் ரெஸ்ட். அந்த அளவுக்கு நான் ட்ராமடைஸ் ஆகிடுவேன் யாரோடையாவது சோஷியலைஸ் பண்ணால். ஸோ அதனால் நான் எனக்கு அடாப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களால் நீங்கள் ஹெல்ப் கூட எனக்கு எதுவும் பண்ண வேண்டாம். எதுக்கு முடிஞ்சால் பண்ணுங்கள். ஓகே, என்கிட்ட போதுமான அளவு இவங்க நான் 6 பேரை பார்த்துக்கிற அளவுக்கு ஃபினான்ஷியலி நான் ஸ்டேபிளாக தான் இருக்கேன். பட் அதனால் முடிஞ்சால் ஏதாச்சும் உதவி பண்ண முடிஞ்சால் ஏதாவது தொகையை QR கோட் நான் காட்டுறேன். முடிஞ்சால் உங்களால் என்ன தொகை முடியுதோ எனக்கு தயவு செஞ்சு சென்ட் பண்ணுங்கள். பட் எனக்கு அந்த அளவுக்கு பணம் தேவை கிடையாது. ஏன்னா 6 நாயும் பார்த்துக்கிற அளவுக்கு ஃபினான்ஷியலி நான் இப்போ ஓரளவுக்கு ஸ்டேபிளாக தான் இருக்கேன். பட் ஸ்டில் நான் வந்து நிறையா பாட்டி பேட்ஸ் வாங்கணும், லீஷஸ் வாங்கணும், டாக்டர் வெட் விசிட்ஸ் நிறையா எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நியூ டாக் இல்லையா, நம்ம நிறைய பிளட் டெஸ்ட் எடுக்கணும், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், கிட்னி டெஸ்ட் அப்படி இப்படின்னு எடுக்கணும், சிரப்ஸ் கொடுக்கணும். ஏன்னா சீரகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் ஆரங்கிக்கு பார்த்தீங்கன்னா WBC அதிகமாக இருக்குது. ஸோ WBC அதிகமாக இருக்குன்னா ஏதோ பிரச்சனை இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு பயந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக ஆக தான் செய்யும். உங்களால் முடிஞ்ச தொகையை கண்டிப்பாக எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் தேங்க்யூ. நீங்களும் அடாப்ட் பண்ணுங்கள் டாக்ஸை. ப்ரீட் டாக்ஸுமே வந்து தேவைக்கு ஏற்ப நீங்கள் வாங்குறது தப்பு கிடையாது. ஓகேவா, இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் ஒரு பரதேசி உட்காந்துட்டு இருக்கு. இது எதுக்கு இருக்குது, ஏன் இருக்குது, எதுக்குடி இருக்க, என்னடி ஜென்மமாக இருக்க சொல்லிடி. கையை கொடுத்துட்றா. ஆனால் ஒன்றா என்ன, கையை கொடுத்துட்றா. கை எதுக்கு தான் அவள் கொடுக்குறா, எதுக்கு நீ கொடுக்குற கையை? கையை மாற்றி கொடுப்பா, இதுக்கு மட்டும்தான் இவள் பிரயோஜனம். சரியா, அவளை பாரு. அப்புறம் நல்லா நீச்சல் அடிப்பா. இங்கே வந்து பூல் இருக்குது, அங்கே நல்லா நீச்சல் அடிச்சிட்டு இருப்பா. அவ்வளோதான் இவளோட வேலை. பட் ஜெர்மன் ஷெப்பர்ட் பார்த்தீங்கன்னா அவன் கார்டியன் டாக். ஸோ அவன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவான். அவன் லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணி கூட என்னை காப்பாற்றுவான். என்ன மட்டும் இல்லாமல் கூட இருக்க இந்த பரதேசிங்களையும் அவன் காப்பாற்றுவான். குக்கி எவனிலாம் அடாப்ட் பண்ண டாக்ஸ் தான். நம்ம நேட்டிவ் ப்ரீட்ஸை நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம் குக்கி எவனியை. அதே மாதிரி தான் சீரகி அண்ட் ஆரங்கியுமே நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அடாப்ட் பண்ணுங்கள். அடாப்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு நாய் சும்மா ஒரு கம்பெனியனாக வேணும், ஒரு மினிமல் லெவலில் பாதுகாப்பு வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு நாய் 2 நாய் நாட்டு நாயை நீங்கள் அடாப்ட் பண்ணலாம். ஓகேவா, இல்லை எனக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ப்ரொடெக்ஷன் வேணும், இல்லை எனக்கு வந்து ஒரு வேலை செய்கிறதுக்காக ஒரு நாய் வேணும், ஆடு மாடு மேய்க்க ஒரு நாய் வேணும், எங்களோட பண்ணையை பார்த்துக்க ஒரு நாய் வேணும், இல்லை குழந்தையோட விளையாடுறதுக்கு ஒரு நாய் வேணும், அப்போ ப்ரீட் டாக்ஸை சூஸ் பண்ணுங்கள். பட் பி வெரி கேர்ஃபுல். ஓகே, குழந்தைங்க கேட்குது, இல்லை எனக்கு இந்த நாய் பிடிச்சிருக்குங்கிறதுக்காக எதையுமே வாங்காதீங்க. கார்டிங் பர்பஸஸ்க்காகவோ இல்லை ஹர்டிங்காகவோ இல்லை ஆடு மாடு மேய்க்க அந்த மாதிரி விஷயத்துக்கு அதுக்காக டாக்ஸ் நீங்கள் வாங்குறது தப்பு கிடையாது. மற்றபடி சும்மா டாக் வேணும்னா அடாப்ட் பண்ணுங்கள். அடாப்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்டாக இருக்குது, ஹோல்சமான ஃபீலிங்காக இருக்குது இப்போ அடாப்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த உடனே. ஓகே, ஸோ பாய். நம்ம நாய்க்கு இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா ரைஸு, அப்புறம் சீனிக்கிழங்கு, அப்புறம் கேரட் வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கோம். அப்புறம் கோழியோட தலைங்க, கோழியோடைய தலை ஒரு 30-40 பீஸ் கோழியோட தலைகள் இதெல்லாம். அப்புறம் கோழியோட ஈரல் போட்டிருக்கோம், கோழியோட ஈரல், அப்புறம் சீனிக்கிழங்கு, கேரட்டு,
அப்புறம் முட்டை அவிச்சு வச்சுருக்கோம். 2 முட்டை தான் இருந்தது, அதனால் அவ்வளோதான் அரைச்சிருக்கோம். அப்புறம் இது எல்லாமே ரைஸ் தான். கேரட்டு, ஸ்வீட் பொட்டேட்டோ, கோழித்தலை, சிக்கன் ஈரல், அப்புறம் ஒயிட் ரைஸ். அவ்வளோதாங்க. இன்றைக்கி இதுதான் சாப்பாடு, ஹோம் குக்குடு. நம்ம எப்போவுமே இதான் ஃபீட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வெஜிடபிள்ஸ் மட்டும் நம்ம மாற்றி மாற்றி வச்சுப்போம். ஆறுனதுக்கப்புறம் 4 பேர்த்துக்கும் பிரித்து கொடுப்போம். எதுக்குடி இப்படி வெயிட் பண்ணுற? என்னடி பசிக்குதடி சார் பாய்? அப்படியம்மா, கிவ் யுவர் லெஃப்ட். நோ, யுவர் லெஃப்ட். ஐய், யுவர் லெஃப்ட். சரி, ரைட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட். இந்தா, குட் குட். என்னம்மா அங்கே பாருங்க, நம்ம சீரகிக்கு எவ்வளோ பசி. இங்கே வாங்கி வைக்க. யாருங்க யாருங்க இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. இந்த இங்கே வந்து சாப்பிடுவாங்க. சாப்பிடு. என்ன பசி பாருங்க குழந்தைங்களுக்கு. வாழை ஆட்டிக்கிட்டு பாருங்க எவ்வளோ பசியோடு அவங்க சாப்பிட்றாங்கன்ட்டு. எவ்வளோ பசி பாருங்க. வாழை ஆட்டிக்கிட்டே வேற சாப்பிட்றா.